நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். நம் தேசம் சுதந்திரம் அடைந்து 79வது ஆண்டிலே கடந்து வந்திருக்கிறோம். தேசம் முழுமையாக ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆனால் தனிப்பட்ட முறையிலே மனிதன் வாழ்க்கையிலே விடுதலை இருக்கிறதா, சுதந்திரம் இருக்கிறதா சொல்லி யோசித்து பார்க்கும்போது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் நமக்கு தெளிவான பதிலை வேதத்திலே தேவன் கொடுத்திருக்கிறார். கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராயத்துக்கு உட்படுத்துவதாக இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்வதை பார்க்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, ஆம், விடுதலை. தேசத்தில் நாம் விடுதலை பெற்ற நாளாக இந்த நாளை அனுசரிக்கின்றோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே விடுதலை இல்லாதபடிக்கு எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்கள் தத்தளிப்பதையும் தவிப்பதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் நமக்கு ஒரு தெளிவான பதில், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனதிலே இருள் இருக்கின்ற போது பயம், தடுமாற்றம், குழப்பம், எதிர்காலத்தினுடைய அச்சம், கேள்வி எல்லாம் இருக்கும். ஆனால் தேவனோ நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராயத்துக்கு உட்படுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் எல்லா தேசங்களும் ஒரு நாள் அழிவதற்கு ஏதுவான சோதனைக்குள்ளாக தள்ளப்படுகிறது. ஆனால் நிலையான ராஜ்யம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த பூமியிலே இருள் என்கிற பயத்தை விட்டு, இருள் என்கிற தடுமாற்றத்தை விட்டு, இருள் என்கிற கேள்வி விட்டு தேவன் நம்மை விடுவித்தபடியினாலே நிச்சயமாகவே தேசத்தில் நாம் சந்தோஷத்தோடு இந்த நாளை அனுசரித்தாலும் கூட இன்னும் ஆழமான ஒரு மகிழ்ச்சி. தேவன் நம்மை இருளிலிருந்து விடுவித்தார், விடுதலை கொடுத்தார். உண்மையாகவே நாம் மாத்திரமல்ல, அநேகர் இந்த விடுதலைக்குள் கடந்து வர, அநேகர் விடுவிக்கப்பட நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, அதற்காக அநேக முயற்சிகளும் பிரயாசங்களும் செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். உலகம் தேவ காரியத்தை மதமாக யோசிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது அவர் முதலாவதாய் பிரசங்கித்த பிரசங்கமானது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. தேவனுடைய ஜனமாய் நமக்கு ராஜ்யத்துக்கு போக முடியாத ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இருளிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறபடினாலே நாம் விடுவிக்கப்பட்டோம். மற்ற ஜனங்களும் விடுவிக்கப்பட நாம் தேவ சமூகத்திலே பார்ப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் கூடுமானால் அந்த காரியத்துக்காக முயற்சிக்க வேண்டும். தேவனுடைய வருகையின் தாமதம் எதற்கென்று சொன்னால், ஒருவரும் பூமியிலே கெட்டு போகாதபடிக்கு யாவரும் மனம் திரும்பபடியான ஒரு வாஞ்சியுள்ள தேவனாக தேவன் இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே நாம் விடுதலை அடைந்தோம் இருளின் ஆதிக்கத்தை விட்டு. அதுபோல் அநேகர் இருளை விட்டு வெளியே கடந்து வரும்படியாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டது போல காணும்படியாக நம் வாழ்க்கையிலே தேவனுக்காக தியாகமாய் வாழ நம்மை கொடுப்போம். பாவத்தின் சுமை அகற்றி பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை அருமீட்டி காத்து பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை அருமீட்டி காத்து பரிசுத்த தேவனவரே. கர்த்தாவின் ஜனமே, கைத்தால மூடனே, தலை கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா, சங்கீதம் பாடியாடு. இன்றைக்கு தேசம் முழுமையாக யாவருக்கும் மகிழ்ச்சி. அது மனதின் ஆழத்தில் இருக்கிறது சொல்லி யோசிக்கும் போது அது கேள்வியாக இருக்கிறது. நமக்கோ இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்து தேவனோடு நெருங்கி பழக, தேவனோடு கூட பேசும்படியான ஒரு மாபெரும் விடுதலை கர்த்தர் கொடுத்தபடினால், அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ராயத்துக்குள்ளாக நாங்கள் உட்படும்படியாக குமாரனை கொடுத்து விடுவித்தபடினால் சோத்திரம் ஐயா. நாங்கள் மாத்திரமல்ல, இந்த தேசம் முழுமையாக இந்த விடுதலையை பெறும்படியாக, தேவனை அறியும்படியாக,
இயேசு என்ற நாமத்தை தெரிந்து கொள்ளும்படியான அந்த காரியங்களை தேவ ஆவியானவர் மகிமையாக எங்கள் தேசத்தில் எங்களுடைய நாட்டில் செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிற ஐயா. இந்திய தேசம் முழுமையாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானத்தையும் நிம்மதியும் தேசத்தில் கொடுப்பீராக. எல்லா தீங்கு நாசமோசங்களுக்கெல்லாம் விளக்குவீராக. தேவனுடைய கிருபையான பிரசனம் எங்கள் தேசத்தின் மேல் இறங்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.